நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, பதில் பார்ப்போம். கர்ப்பிணியா இருக்கும்போது பெண்கள் புராணங்களை கேட்க வேண்டும். அதுவும் முக்கியமாய் பெருமானுடைய எல்லா திருவிளையாட்டுகளையும் குறிக்கக்கூடிய பாகவத புராணம், அதை கேட்பது அவ்வளவு நலம் தரும். தாய்க்கு நல்லது, சேய்க்கு நல்லது. இப்படி சொல்லி எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சந்தேகம் என்னவென்றால், அது புரிகிறது, அவசியம் செய்கிறோம். ஆனால் இந்த சந்தேகத்துக்கு விடை கெடுத்தால் இன்னும் நம்பிக்கை இருக்கும், இன்னும் விசுவாசத்தோடு செய்வோம். கண்ணனுடைய தாய் தந்தையர் சிறைப்பட்டார்கள். மதுரா நகரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டனர். முதல் 6 குழந்தைகள் இறந்து போய்விட்டனர். இந்த 8வது குழந்தை பிறந்த பிற்பாடும் அன்று இரவே சிறைக்கூடத்திலிருந்து மறைத்து தூக்கி கொண்டு போனார் வசுதேவர். அங்கு சென்ற பிற்பாடும் எத்தனையோ அசுரர்களாலே ஆபத்து. கம்சன் என்ன செய்து விடுவானோங்கிற பயம். ஒரு கன்றுக்குட்டியோடு விளையாட போனால் அது வத்சாசுரன். பழங்களை சாப்பிட போனால் கழுதை வடிவத்தில் தேனுகாசுரன். பால் கொடுக்க வந்தாளேன்னு பார்த்தால் விஷப்பால் கொடுக்க வந்த பூதனை. இப்படி எல்லாமே எதிர்மறையாகவே இருக்கிறதே. ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும்படிக்கு எங்கு இருக்கிறது? ஆகவே அந்த கதையை கேட்டு சொன்னால் நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி வருமா, அல்லது ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஒட்டி கொண்டு விடுமா? இது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறது கேள்வி, நல்ல கேள்வி. முதலில் இந்த விளையாட்டுகள் எல்லாம் என்ன, அதை நாம் எப்படி கேட்க வேணும்னு கண்ணனை கீதையில் சொல்லுவதை கூறுகிறேன். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா த்யக்த்வா தேகம் புனர்ஜன்மனைதி மாமேதி சோர்ஜுன. யார் ஒருத்தன் நான் பிறந்தேன் என்பதையும் வளர்ந்தேன் என்பதையும் அதனுடைய உண்மை பின்புலம் தெரிந்து கொண்டு கேட்கிறானோ அவனுக்கு அதுவே கடைசி பிறவி, மீண்டும் பிறப்பதில்லை, கிருஷ்ண சாயுஜ்யத்தை அடைகிறான். இது 4வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஆழ்வார் கூறுவதை பார்த்தாலும் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அது இது உது என்னலாவன அல்ல என்னை உன் செய்கை நைவிக்கும். நீ எது செய்திருந்தாலும் சரி, அது கேட்டு நான் உருகுகிறேன், அதனால் எனக்கு நன்மையேன்னு சொல்லுகிறார். என்னுடைய பக்தனுக்குரிய அடையாளங்களை சொல்லுகிறேன்னு சொன்ன கண்ணன், மத் கதாசிரவணே பிரீதிகி, என் கதையை கேட்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறான் என்றும் கூறுகிறார். ஆகவே இந்த கதை கேட்க வேண்டும், அது பக்தனுக்குரிய அடையாளம், அது ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, ஆனால் லாஜிக் இருக்கிறதா? பாசிட்டிவா இருக்கிறத பத்தி சிந்தித்தா நாமும் பாசிட்டிவாகும். அங்க நடந்ததெல்லாமே கஷ்டமாக இருக்கிறது. அதை கேட்டால் நமக்கும் கஷ்டம் ஒட்டிக்கொள்ளுமோ? நிச்சயமா ஒட்டிக்கொள்ளாது. ஏனெனில் அதை கேள் என்ற பிரமாணம் இருக்கிறபடியால். எப்படி கஷ்டப்பட்டதை கேட்டால் எனக்கு நல்லது நடக்கும்? காரணம், அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் கர்மத்தினாலே வந்தவை அல்ல. நம்முடைய கஷ்டங்கள் கர்மத்தினால் ஏற்படுபவை. அவருடைய கஷ்டங்கள் அவர் விருப்பப்பட்டு நமக்காக ஏற்றுக்கொண்டவை. அவருக்கு ஏது கஷ்டம்? அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் ஆத்மமாயையா.
இது அவதார ரகசியத்தில் அதே 4வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார். எனக்கு துன்பமே இல்லை அர்ஜுனா, கர்மங்களே தீண்டாது. நான் பிறவாதவனாக இருந்து கொண்டு பிறக்கிறேன், உடலே அற்றவனாக இருந்து கொண்டு உடலோடு பிறக்கிறேன், கர்மமே தீண்டாதவனாக இருந்து கொண்டு கர்மத்தால் உந்தப்பட்டா போலே பிறக்கிறேன். ஆனால் என்னை கர்மங்கள் தீண்டாது. நான் இச்சாதீனமாக என் விருப்பத்தினாலே எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆகவே இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம் கஷ்டத்தோடு ஒப்பிடவே கூடாது. இப்படி எழுதியிருக்கிறார்கள். அவர் பிறந்தான் என்று நினைத்தால் நாம் மீண்டும் பிறக்க வேண்டாம். அவர் சிறைப்பட்டார் நினைத்தால் நாம் சம்சார சிறைப்படவே வேண்டாம். அவர் பால் குடித்தால் இருந்தால் நாம் அடுத்து பிறந்து பால் குடிக்கவே வேண்டாம். அவ்வளவு பக்தியும் ஞானமும் நமக்கு வளரும். அந்த பிறக்க போகும் குழந்தைக்கே வளரும். முக்கியமான காரணம் கர்மத்தினாலே அவருடைய செயல்கள் அல்ல. நாட்டில் பிறந்து மனுஷர்க்கா படாதனப்பட்டுன்னு பாடுகிறார். இந்த பூலோகத்தில் பிறந்து நமக்காக படுகிறார். நாம படாதவைகளை எல்லாம் படுகிறார். ஏன் ராமாயணத்தை எடுத்துக்கொள்வோம். நாட்டை இழந்தார், காட்டுக்கு வந்தார், மனைவி இழந்தார். எவ்வளவு துன்பங்கள் இருக்கிறதே. ஆனா அதே சமயம் எத்தனை நேர்மை, சத்தியம், எடுத்த காரியத்தில் உறுதி, கருணை, தயை, எவ்வளவு குணங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அதே போல கிருஷ்ணாவதாரத்திலும் எத்தனை குணங்கள். அடியவர்களுக்காக எதையும் செய்வார். அந்த முக்கியமான குணம். ஒரு திரௌபதி ஒரு புறம் மானபங்கப்படுத்தப்பட்டது உண்மை. அதற்கப்புறம் கண்ணன் எடுத்த நடவடிக்கைகள் எத்தனை. அவளை காப்பதற்காக அவ்வளவு முயற்சி செய்தார். இப்படி ஒவ்வொரு சரித்திரத்திலேயும் அவருடைய குணங்கள் தான் பளிச்சிடும். கஷ்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது கர்மத்தினால் ஏற்பட்ட கஷ்டம் அல்ல. ஆகவே நம்முடைய துன்பங்களை அதுதான் துடைக்கும், நம்முடைய கர்மங்களையும் அதுதான் கெடுக்கும். ஆகவேதான் என்னுடைய சேட்டிதங்களை, ஆனால் அதன் பின்புலத்தில் இருக்கும் உண்மைகளை தெரிந்து கொண்டு கேட்பாய் என்று கண்ணன் சொல்லுகிறபடியால் சந்தேகமே வேண்டாம். அவசியம் கேட்க வேண்டும். நல்ல குழந்தையாக பிறந்து பக்தனாக இருக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.